தமிழிசை அக்கா வந்தாங்க. அண்ணே நீங்க அண்ணன் திருமான ஏன் ஆனா நீங்க கொள்கையில மட்டும் இப்படி மாறு விட்டுட்டு எங்களை போட்டு மல்லு கட்டுறீங்க? டெல்லியில இருந்து ஆட்கள் வந்தாலே உங்களுக்கு கடுக்கா மாதிரி இருக்கே. நாங்க எது நல்லதும் பண்ணப்படாதானே? ஏமனே இந்த தங்கச்சியோட பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க, கொஞ்சமாச்சும் கேளுங்கண்ணே அப்படின்னு அக்கா பாசத்துல அள்ளி தூது விடுதாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, திருமாவளவனுக்கு திமுக ஆட்சி மேல நம்பிக்கை போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. குழு அமைக்க கூடாதுன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு, காங்கிரஸ் குழு அமைக்கணும்னு திருமாவளவன் சொல்றாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, குழு அமைச்சதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ குழு அமைச்சதுனாலதான் உண்மை வெளிவர தொடங்கி இருக்கிறது. அவங்க ஒன்னும் சாதாரண மனிதர்கள் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு வேணா நீங்களும் போய் ஒரு குழு அமைச்சு போய் பாருங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஆக மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனாலதான் முதல் நாள் மாநில தலைவர் போனார், நானும் போனேன். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதம அமைச்சரிடமிருந்து நேரடி செய்தியை சொல்லி அமைச்சார். உங்க ராகுல் காந்தி அது வரைக்கும் நீங்க கவலைப்படலையே. அதனால நீங்க சொல்லி காப்பி அடிக்கிறத சொல்றீங்க. எங்களுக்கு உண்மையிலே மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் மீது அன்பு இருக்கிறது, மக்களுக்கு அவங்க துன்பப்படும் போது ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்.